Hi all, welcome back to Bangalore Samayal and Special. இந்த வீடியோவில் நம்ம சிக்கன் கபாப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வில் see how to make சிக்கன் கபாப். ஸோ மறக்காத சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு ஹாஃப் கேஜ் சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட வந்து இது சிக்கன் பவுடர், சிக்கன் கபாப் மசாலா கிடைக்கும். ஜஸ்ட்டு 10 rupees பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சில்லி பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு எக் உடச்சி ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் 1 teaspoon ஆஃப் கார்ன்ஃப்ளவர் மாவு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்பைசி இருக்கிறதுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், கொஞ்சம் சால்ட், இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி மெத்தடில் நம்ம மேரினேட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா சீரியஸ்லி இட் இஸ் வெரி நைஸ். கொஞ்சம் லெமன் ஸ்வீஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி மேரினேட் ஃபார் 2 hours ஆர் ஓவர் நைட். ஸோ நைட்டில் மேரினேட் பண்ணிட்டு மார்னிங் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டா ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர், டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கபாப்போட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிகாஸ் நம்ம எக் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ கடாயில் ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐம் ட்ரையிங். இதை வந்து நைட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஸோ மார்னிங் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். கடாயில் எண்ணெய் காமிச்சிட்டு சூடாக இந்த கபாப்பு நல்லா எடுத்து போட்டுக்கலாம். ஸோ 2 பக்கமும் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். வெரி சிம்பிள். சில பேருக்கு இந்த கபாப் மசாலா போட்டால் கீழே எண்ணெயில் அனுப்பிடிக்கும். பட் ட்ரை கார்ன்ஃப்ளவர் அண்ட் ரைஸ் பவுடர். ஸோ இது ரெண்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த கபாப் வந்து கீழே அடிப்பிடிக்காது. கீழே லைக் ரோஸ்டட் போத் சைடு இட் வில் பி ரோஸ்டட். இட் வில் பி வெரி கிறிஸ்பி ஆல்சோ. நல்லா 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரோஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு கொப்படா மாரி இருக்கும். பட் நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஸோ அந்த ஆனியன் லெமன் யூஸ் பண்ணி சாப்பிடுங்க. இது டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் அண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ஸோ ட்ரை திஸ் ரெசிபி, ஷேர் யுவர் கமெண்ட்ஸ் வித். ஸோ இது கூட நம்ம வந்துட்டு இன்கேஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுமா இருக்குன்னா சில்லியோ கறி லீவ்ஸோ சேர்த்து அது கூட ரோஸ்ட் பண்ணிட்டு எடுங்க. ஸோ அந்த சில்லியோட கறி லீஃப் ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம அப்படியே பச்சை மிளகா கடிச்சு சாப்பிடலாம் பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி ரோஸ்டட் உங்களுக்கு. ஸோ அது எப்படி இருக்கு பட்டுமா? தட்ஸ் இட். வெரி சிம்பிள், ரெடி டு சர்வ். ஸோ மறக்காத என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதனா ரெசிபி வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. கீப் வாட்சிங் பெங்களூர் சமையல் அண்ட் ஸ்பெஷல். ஸோ இன்னொரு சேனலும் இருக்கு இல்லைங்களா, ரீல்ஸ் கிட்ஸி. Do watch that channel also. Thank you.